இருபெரும் கூட்டத்திற்கு நடுவிலே ஒருவர் நிக்கோதேமு என்பவர் வருகின்றார். இந்த நிக்கோதேமு இரண்டு பக்கமும் அல்லது இருபெரும் கூட்டத்திற்கும் நடுவிலே நிற்பவராக இருக்கின்றார். உண்மையிலேயே நாம் பார்த்தோம் என்றால் இந்த நிக்கோதேமு என்பவர் யார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஒரு பரிசேயர், இரண்டாவது கூட்டத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர். பரிசேயர் மட்டுமல்ல, இந்த பரிசேயர்களுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே இன்னும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக, அவர் ஒருவேளை இந்த புதிய கூட்டத்திலே சேர்ந்தால், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக அவர் மாறினார் என்றால், அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்களும் அவரை வெறுத்து ஒதுக்குவார்கள். எனவேதான் நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு அல்லது வீடுகளில் இருக்கும் நீங்கள் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் முதல் வசனமே சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு சந்திப்பதற்காக வருவார். வந்து வரக்கூடிய நேரம் அது இரவு நேரம் என்று சொல்லும். தான் அந்த இரண்டாவது கூட்டத்தை சார்ந்தவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், திருச்சட்ட நூல் அறிஞர்கள், இவர்களை சார்ந்த தான் அடுத்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிந்தால் தன்னை சார்ந்தவர்கள் இவரை ஒதுக்கி விடுவார்கள் என்ற பயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகின்றார். ஒரு பக்கம் தன்னை சார்ந்தவர்கள் எங்கே தன்னை ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம், அதே நேரம் மறுபக்கம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய புதிய போதனையானது மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக, ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக, புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நிக்கோதேமு அறிந்திருக்கின்றார். எனவேதான் தான் இரண்டாவது கூட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த முதல் கூட்டத்தை நோக்கிய, இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சார்பாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருவனாக தன்னை மாற்றிக்கொள்ள யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் இந்த நிக்கோதேமுக்கும் நடந்த உரையாடலை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது அந்த உரையாடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் நாம் இப்படி வாசிக்க கேட்கின்றோம். இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையை இரண்டாக பிரித்தவர்கள் ஒருவர் மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் இந்த யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை, இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தை பற்றி சொல்லுகின்றார். இதுதான் நற்செய்தியினுடைய இதயம் என்று. ஏன் இந்த வசனத்தை நற்செய்தியினுடைய இதயம் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த அளவிற்கு அது முக்கியமான ஒரு வசனமாக இருக்கின்றது. மோயிசன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் என்று நாம் வாசித்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. எனவே மோயிசன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளை ஆக்கினார்கள். அந்த 2 கட்டளையும் சுருக்க வேண்டுமானால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அன்பு. கடவுள் மேல் கொள்ளக்கூடிய அன்பு, பிறர் மேல் கொள்ளக்கூடிய அன்பு. எனவேதான் மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார், நீங்கள் இதனை நற்செய்தியினுடைய இதயமாக கொள்ள வேண்டும் என்று. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் 2 நன்மைகளை பெறுகிறார்கள். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கடவுள் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கக்கூடிய கடவுள் இரண்டாவதாக அவர்களுக்கு நிலை வாழ்வையும் கொடுப்பதாக கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் 2 நன்மைகளை கொடுக்கின்றார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நிலை வாழ்வை, முடிவில்லா வாழ்வை, மோட்ச பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு நிபந்தனை கடவுள் கொடுக்கின்றார். என்ன நிபந்தனை அது? யார் அந்த மகன் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நிலையான வாழ்வு. யார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மனுமகனை கொடுக்கின்றார், இறைமகனை கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட சீடர்கள் அனைவரும்
ஒரு கூட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நிலை வாழ்வை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த நிலை வாழ்வை பெறக்கூடிய கூட்டமாக தான் இருக்க நம்மையும் அழைக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, இருளில் வாழ்பவர்கள் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பை பெற்று விட்டார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பை பெற்று விட்டார்கள், நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்கள், விசுவசிக்கக்கூடியவர்கள். எனவே நாம் ஒளியின் மக்கள், ஒளியின் மக்களாகவே வாழ அழைக்கப்படுகின்றோம். நிக்கோதேமு கொஞ்சம் கொஞ்சமாக யோவான் நற்செய்தி இறுதியிலே வரும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், ஒளியின் மக்களாக இந்த நிக்கோதேமு மாறுவார். எப்பொழுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறப்பில் இவரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியின் மக்கள் என்று அழைப்பார். எனவே அந்த ஒளியின் மக்களாக நம்மையும் வாழ அழைக்கின்றார். ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், மனுமகனை ஏற்றுக்கொள்வோம். அதன் மூலம் நம்மால் ஒளியின் மக்களாக எப்பொழுதும் இருக்க முடியும். ஆமென்.